அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கண் பரிசோதனை, பிஎம்ஐ, சுகாதார பரிசோதனை செய்த விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் பதிவு செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரிசோதனை செய்ய தேவையான உபகரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெல்லன் சார்ட், மெஷர்மெண்ட் டேப், வெயிட் மிஷின்ஸ், இது மூணும் தேவை. இது மூணையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மாணவர்களுடைய கண் பரிசோதனை, பிஎம்ஐ, சுகாதார பரிசோதனை விவரங்களை நீங்கள் பரிசோதனை செய்துட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் இந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே 10ஆவதா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சரோ அந்த கிளாஸ் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேருக்கு நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இனிமேல் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்குமே பண்ணாதனால ஸ்க்ரீன் எடுக்கினார 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் வகுப்பு ஆசிரியர் ஆண் ஆசிரியராக இருந்தால் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய டோட்டல் மட்டும்தான் இங்கே காட்டும். வகுப்பு ஆசிரியர் பெண் ஆசிரியர்னால் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய ரோல் இந்த இடத்துல காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதில் 14 மாணவர்கள், 15 மாணவிகள் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 14 மாணவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 15 மாணவிகளுடைய நேம் லிஸ்ட் வராது. இந்த 15 மாணவிகளுடைய நேம் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது பள்ளியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பெண் ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணணும். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இப்போ வகுப்பு ஆசிரியர் ஆண் ஆசிரியர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே தெரியக்கூடிய வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய நேம் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு மாணவருக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த மாணவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேம், ஜெண்டர் இருக்கும், கிளாஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரீனர் ஐடி, யார் இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஆசிரியர்களுடைய ஐடியும் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ட், லாங் ஆப்ஷன், ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு செய்யும் பொழுது அந்த மாணவர் வரலை அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அல்லது அவர் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகி இது வரைக்குமே வரலை அப்படின்னு சொன்னால் லாங் ஆப்ஷன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கண் பரிசோதனை ஐ டெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்னெல்லன் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி தூரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சுவரில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை ஒவ்வொரு மாணவரையுமா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அருகில் அல்லது தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக காண்பதில் குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் பெர்மனண்ட்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆமாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இல்லையே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்களின் மேல் இமை முழுவதும் திறக்க முடியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாறு கண் குறைபாடு இருக்கா, அடுத்து கண்ணாடி அணிந்துள்ளாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ஆமாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அளவீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு தோள்பட்டையினுடைய அகலத்தை சென்டிமீட்டரில் ஷோல்டரை நம்ம அளக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஷோல்டரை மெஷர் பண்ணிக்கோங்க. அளந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டருக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சரியான ஒன்றை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தையினுடைய பாதத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. அது 10லேருந்து 5லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரியான ஒன்றை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் குழந்தையினுடைய இடுப்பினுடைய சுற்றளவு அதுவும் சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 20லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதையும் நீங்கள் சரியாக அளந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து குழந்தையினுடைய உயரத்தை சென்டிமீட்டரில் அளந்து நீங்கள் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அளக்க வேண்டியதாக இருக்கும். அது 40லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சரியான ஒன்றை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குழந்தையினுடைய எடை இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் மிஷினை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதற்கான கிலோகிராமை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து கால்குலேட் ஆயிரும். கால்குலேட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சுகாதார பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 22 கேள்விக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உங்களுக்கு வந்து படமும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுகாதார பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலை சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கா, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்னா ஆமை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முகத்தில் அசாதாரண மாறுதல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரியா ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆமாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்கள் இந்த மாதிரி இருக்கா, காதில் இந்த மாதிரி சீல் வடியுதா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் உதடு அல்லது அன்னத்தில் பிளவு உள்ளதா, இந்த மாதிரி பல்களில் சொத்தை உள்ளதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அப்படின்றத அந்த 22 கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா படங்கள் கொடுத்துருப்பாங்க. அதோடு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாணவனுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலரில் டிக்கு விழுந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 14, நாட் ஸ்க்ரீனடு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல 1 ஸ்க்ரீனடுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மாணவர்களுக்கு நேரம் வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இதே மாதிரி பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கிளாஸ் மாணவிகளுக்கு எப்படி பெண் ஆசிரியர் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.